ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹேப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனலட்சுமி ட்ரா வந்து 11. இதுக்கான கேல்குலேஷன் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ஸ்ரீசக்தி ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 998. இப்போ இதில் நான் எடுத்த நம்பர் வந்து 4130 இந்த நம்பர் சொல்லியிருக்கேன். ஆனால் ரிசல்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 998 நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. ஏபி போர்டு ஃபுல்லாகவே 9 தான், சி போர்டில் 8 நம்பர் கொடுத்துட்டாங்க. இப்போ நேற்று ஸ்ரீசக்தி ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி தான் நம்பர் எடுத்திருந்தேன். ஆனால் இவங்க கொடுத்துருக்கிற பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது இயர்லி சார்ட்டாக இல்லை அவங்க நம்பர் எப்படி போர்ட் சேஞ்ச் பண்ணி தராங்கன்னு தெரியல, ஓகேவா. ஆனால் ஃபுல்லாக நம்பர் வந்து நேற்று 998 பாஸ் ஆகிடுச்சு. நான் வந்து 30 வரலான்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இது வரைக்கும் பாஸ் ஆன ஜூலை மந்த் சார்ட் படி நான் எடுத்த நம்பர் வந்து ஆல் போர்டில் 30, அதுக்கடுத்து ஏபி போர்டில் 14 நம்பர் மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனால் ஃபுல்லாகவே நேற்று ரிசல்ட்டுக்கு 998 நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இப்போ இந்த ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போது நேற்று ரிசல்ட் நம்பர் வந்து 379998. இப்போ இந்த 6 டிஜிட் நம்பரில் இங்கே 3வது டிஜிட்டில் 9 நம்பர் பாஸ் ஆயிருக்கா. இப்போ இதே மாதிரி இந்த ஜூலை மந்தில் ஃபஸ்ட்டு பாஸ் ஆன ஸ்ரீசக்தி ரிசல்ட்லாம் இங்கே எழுதியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா 745119, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 179140, அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்ட் 124. இங்கே 3வது டிஜிட்டில் 9 நம்பர் இருக்கும்போதே அதுக்கு முன்னால் இருக்கிற 3வது டிஜிட் நம்பரோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே 95 45னா அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 4 இல்லைனா 5னா 4 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து இந்த செட் ரிசல்ட்டும் பாருங்கள். இங்கே 678 572, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 409 455, அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 289. இங்கேயும் 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட்டில் 9 நம்பர் இருக்கும்போதே அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் பாருங்கள் 8. இப்போ இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 98 எடுத்திங்கன்னா 72, 72னா 7 இல்லைனா 2 வரலாம். இதில் 7 மட்டும் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போது நேற்றைய நம்பர் 379 998, அதுக்கு முன்னாள் நம்பர் 469 142 412. இப்போ நேற்றைய சி போர்டு அதுக்கு முன்னாள் சி போர்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 9 தான். 9 × 9 பெருக்கல் பண்ணிங்கனாலும் நம்மளுக்கு வர நம்பர் 81. 81னா 8 இல்லைனா 1 இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு வரலாம். இந்த 2 நம்பருமே நான் வந்து பி போர்டில் எடுத்திருப்பேன். ஏன் பி போர்டில் எடுக்கிறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே 95 45 4 இல்லைனா 5 5 சி போர்டில், அதாவது 4 சி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். அடுத்து இந்த இடத்துல 98 72 7 இல்லைனா 2னா 7 ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ நம்மளுக்கு சி போர்டு ஏ போர்டு இந்த 2 போர்டுமே நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ பெண்டிங் இருக்கிறது பி போர்டு. அதனால் 9 எடுத்திங்கன்னா 81. 81னா 8 இல்லைனா 1 ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே இப்போ நான் இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே ஒரு கம்பேரிஷன் தான். 6 டிஜிட் நம்பரில் 9 நம்பர் 3வது டிஜிட்டில் பாஸ் ஆகிருந்தால் அதுக்கு முன்னால் இருக்கிற 3வது டிஜிட் நம்பரோட பெருக்கல் பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இங்கே 95 45, ஓகேவா. 6 டிஜிட் நம்பரில் இங்கே 3வது டிஜிட் நம்பர் 9 தான், அதுக்கு முன்னால் 3வது டிஜிட் நம்பர் 5. 95 45 4 5ன்னு எடுக்கிறோம்னா 4 மட்டுமாவது அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து இந்த செட் ரிசல்ட்லேயும் 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட் நம்பர் 9, அதுக்கு முன்னால் 3வது டிஜிட் நம்பர் 8. 98 72னா அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 7 மட்டுமாவது இங்கே ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ நேற்று ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பர் 9 தான், அதுக்கு முன்னால் ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பரும் 9 தான். இப்போ 9 பெருக்கல் பண்ணுறீங்கன்னா 81. 81னா 8 இல்லைனா 1 இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு வரலாம். இந்த 2 நம்பருமே அதனால தான் ஃபஸ்ட்டு பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ ஏற்கனவே நம்ம எடுத்த நம்பர்லாம் வந்து ஒரு 95 45னா 4 இங்கே சி போர்டு, 98 72னா 7 இங்கே ஏ போர்டு. இப்போ 99 81னா 8 இல்லைனா 1 இந்த 2 நம்பருமே பி போர்டு, ஓகேவா. சி போர்டு ஏ போர்டு நம்பர் பாஸ் ஆகிட்டதுனால தான் 8 1 இந்த 2 நம்பருமே பி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போது நேற்றைய நம்பர் வந்து 998, நேற்று ரிசல்ட்டில் பி போர்டில் 9 நம்பர் பாஸ் ஆயிருக்கா. பி போர்டில் 9 நம்பர் இந்த ஜூலை மந்தில் பாஸ் ஆயிருக்கான்னு பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 561, அதுக்கு அடுத்த நாள் 007, அதுக்கு அடுத்த நாள் 492, அதுக்கு அடுத்த நாள் 046, இங்கே 278, அதுக்கு அடுத்த நாள் 280, அதுக்கு அடுத்து 696, அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 706. இப்போது 045 412 நேற்றைய நம்பர் 998. இப்போ இதில் ஃபஸ்ட்டு கம்பேரிஷன் எப்படி எடுக்கலாம்னா 9 நம்பர் பி போர்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 0 பாஸ் ஆகிருக்கும். 9 இருக்கும்போது இங்கே அடுத்த நாள் ஏ போர்டில் 0, 9 இருக்கும்போது இங்கே அடுத்த நாள் பி போர்டில் 0. இப்போ நேற்று ரிசல்ட்லேயும் பி போர்டில் 9 தான். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 0 வரலாம். இந்த நம்பர் வந்து சி போர்டில் எடுத்துட்டேன். ஏன்னா இங்கே 9 ஏ போர்டில் 0 இருக்கும், 9 இங்கே பி போர்டில் 0 இருக்கும். இப்போ 9 சி போர்டில் 0 வரலாம். ஒரு கம்பேரிஷன் தான், ஓகேவா. இதில் ஃபஸ்ட்டு கம்பேரிஷன் இது 9 நம்பர் நம்மளுக்கு இந்த ஜூலை மந்த் ரிசல்ட்டில் பி போர்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் ஏ போர்டோ பி போர்டு சி போர்டு ஏதாவது ஒரு போர்டில் 0 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இங்கே 492 பி போர்டு 9, அதுக்கு அடுத்த நாள் ஏ போர்டு 0. 696 இங்கேயும் பி போர்டு 0, அதுக்கு அடுத்த நாள் பி போர்டு 9, அதுக்கு அடுத்த நாள் 0 பாஸ் ஆகிருக்கும். இப்போ 998 நேற்றைய நம்பர், அங்கேயும் பி போர்டு 9. இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு 0 வரலாம். இந்த நம்பர் வந்து சி போர்டில் எடுத்திருப்பேன்.
இப்போ அடுத்து இதுலேயே இன்னொரு கம்பேரிஷன் என்ன சொல்லலாம்னா, இங்கே 9 நம்பர் இருக்கும்போதே அதுக்கு முன்னாள் ரிசல்ட் இல்லாமல் அதுக்கு முன்னாள் பி போர்ட் பாருங்கள் 6. இந்த 6 வந்து இங்கே 9 பாஸ் ஆகிட்டு அதுக்கு அடுத்த நாளில் பாஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி இங்கே 9 நம்பர் இருக்கும்போதே அதுக்கு முன்னாள் இல்லாமல் அதுக்கு முன்னாள் பி போர்டு எடுத்திங்கன்னா 7. இந்த 7 வந்து இங்கே அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்றைய ரிசல்ட்டும் பி போர்டு நம்பர் 9 தான். ஓகேவா? இப்போ இதுக்கு முன்னால் இல்லாமல் அதுக்கு முன்னாடி சம்ருதி ரிசல்ட் நம்பர் சண்டே பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் 045. இங்கே இருக்கிற பி போர்டு நம்பர் எடுத்திங்கன்னா 4. இந்த 4 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு வரலாம். இந்த நம்பர் வந்து நான் ஏ போர்டில் எடுத்துட்டேன். இங்கே 9 இருக்கும்போதே அதுக்கு முன்னால் இல்லாமல் அதுக்கு முன்னால் பி போர்டு 6. 6 வந்து இங்கே சி போர்டில் இருக்கும். இப்போ அடுத்து இந்த செட் ரிசல்ட்லேயும் 9ன்னு நம்பர் பி போர்டில் இருக்கும்போதே அதுக்கு முன்னால் இல்லாமல் அதுக்கு முன்னால் பி போர்டு பார்த்தீங்கன்னா 7. 7 வந்து இங்கே ஏ போர்டில் இருக்கும். இப்போ இன்றைக்கும் இதே கம்பேரிஷன் எடுக்கிறோம்னா 9 நம்பர் இருக்குது. இப்போ நேற்று ரிசல்ட்டு முன்னாடி ஓகேவா, மண்டே ரிசல்ட்டு பார்க்காம அதுக்கு முன்னாடி சண்டே ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 045. அங்கே இருக்கிற பி போர்டு 4. இந்த 4 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் வரலாம். இந்த நம்பர் வந்து நான் ஏ போர்டில் எடுத்துட்டேன். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா 2வது மெத்தடில் 2 கம்பேரிஷன் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு என்னென்னா 9 இருந்தால் பி போர்டில் 9ன்ற நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 0 பாஸ் ஆகிடுது. 9-0 9-0. இப்போ 9 இருக்கிறதுனால 0 வந்து ஃபஸ்ட்டு சி போர்டில் எடுத்துட்டேன். இதிலே இன்னொரு கம்பேரிஷன் என்ன சொன்னேன்னா 9ன்னு நம்பர் இருக்கும்போதே அதுக்கு முன்னால் இல்லாமல் அதுக்கு முன்னால் பி போர்ட் பாருங்கள். அங்கே இருக்கிற நம்பர் நம்மளுக்கு இங்கே 9 பி போர்டில் பாஸ் ஆகிட்டு அதுக்கு அடுத்த நாளில் பாஸ் ஆகிருக்கும். 9 இருக்கும்போதே இங்கே 6 இங்கே இருக்கும். இங்கே 9 இருக்கும்போதே அதுக்கு முன்னால் இல்லாமல் அதுக்கு முன்னால் பி போர்டு 7 இங்கே பாஸ் ஆகிருக்கும். இப்போயும் 9 இருக்கும்போதே நேற்றைய நம்பருக்கு, அதாவது மண்டே நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னால் நம்பரில் இருக்கிற பி போர்டு 4 இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு வரலாம். இந்த நம்பர் மட்டும் ஏ போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 மெத்தட் தான். ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து 9ன்ற நம்பர் நம்மளுக்கு 2வது டிஜிட்டில் 3வது டிஜிட்டில் பாஸ் ஆகிருந்தால் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் இருக்கிற 3வது டிஜிட்டோட பெருக்கல் பண்ணி ஃபஸ்ட்டு மெத்தடில் சொல்லியிருப்பேன். 9-5 45னா இங்கே 4. இந்த இடத்துல 9-8 72னா இங்கே 7. இப்போ 9-9 81னா 8-1. 8-1 பி போர்டில் சொல்லியிருப்பேன். 2வது மெத்தட்லேயுமே ஒரு கம்பேரிஷன் தான். 9 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த நாளில் 0 வருதுன்ட்டு 0 எடுத்துட்டேன் சி போர்டில். அடுத்து இதில் இன்னொரு கம்பேரிஷன் என்ன சொன்னேன்னா 9 இருக்கும்போதே அதுக்கு முன்னால் இல்லாமல் அதுக்கு முன்னால் ரிசல்ட் இருக்கிற பி போர்ட் பாருங்கள் 6. இந்த இடத்துல 7. இப்போது மண்டே ரிசல்ட் இல்லாமல் சண்டே ரிசல்ட் எடுத்திங்கன்னா 4 பி போர்டு நம்பர். இந்த 4 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் முதற்படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 4, பி கேல்குலேஷன் 8-1, சி போர்டில் 0. பாக்ஸ் வந்து 480 410. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 48 41, பிசி 80 10, ஏசி பார்த்தீங்கன்னா 40. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு நான் சொன்ன கம்பேரிஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஜூலை மந்த் சார்ட் படி தான் இருக்கும். தனலட்சுமி ரிசல்ட்லேயும் 2 8 4 6 0 1 7 5 3 1 ஃபுல்லாக ஈவன் நம்பராக பாஸ் ஆகும், இல்லை ஆட் நம்பராக பாஸ் ஆகும். இது வந்து நான் இந்த ஜூலை மந்த் படி எடுத்த நம்பர் மட்டும்தான். ஓகேவா? இந்த நம்பர் எல்லாமே வந்து உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் உங்கள் கேல்குலேஷன் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து ஏ போர்டில் 4, பி போர்டில் 8-1, சி போர்டில் 0. பாக்ஸ் 480 410, ஏபி பிசி ஏசியில் ஏபி 48 41, பிசி 80 10, ஏசி பார்த்தீங்கன்னா 40. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிவிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.